இப்போ உங்க விசா வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கட்டின செவிஸ் ஃபீ வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. நமக்கு வந்து செவிஸ் ஃபீயை வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் டன், ரீஃபண்டபிள் கிடையாது செவிஸ் ஃபீ. இதே வந்து நீங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க விசாக்கு போறீங்க, உங்க விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் வந்து நீங்க அதே யூனிவர்சிட்டிக்கு தான் நீங்க மறுபடியும் அப்ளை பண்ணி போறீங்க அப்படின்னா நீங்க அதே I-20 தான் வச்சிருப்பீங்க. யூ வில் ஹேவ் த சேம் செவிஸ் ஐடி இன் தட் I-20. அப்படிங்கிறப்ப இந்த செவிஸ் ஃபீயை வந்து நீங்க 1 இயர்க்குள்ள நீங்க இன்டர்வியூ அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க இந்த செவிஸ் ஃபீ இந்த ஒரு டைம் நம்ம முன்னாடி கட்டினதே போதும். ஏன்னா இந்த செவிஸ் ஃபீயோட வேலிடிட்டி வந்து 1 இயர் இருக்கும். ஸோ நீங்க அதே செவிஸ் ஃபீ ரெசிப்டை நீங்க கொண்டு போனீங்கன்னா போதும். பட் நீங்க வந்து செகண்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆயிட்டீங்க, இதே செகண்ட் டைம் வந்து நான் வேற யூனிவர்சிட்டிக்கு போறேன், வேற கோர்ஸ் நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து புது I-20 தான் உங்களுக்கு வரும். அந்த புது I-20ல ஏன்னா கோர்ஸ் நேம் மாறி இருக்கும், யூனிவர்சிட்டி நேம் மாறி இருக்கும். அப்படிங்கிறப்ப புது I-20ல உங்களுக்கு வேற செவிஸ் ஐடி தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஈவன் தோ உங்களோட அந்த முன்னாடி கட்டின செவிஸ் ஃபீ ரெசிப்ட் வந்து 1 இயர் வேலிடிட்டி இன்னும் இருக்குதுனாலும் கூட நீங்க புது செவிஸ் ஐடி இப்ப வாங்கி இருக்கிறதுக்கு இன்னொரு டைம் நீங்க பே பண்ணி தான் இன்டர்வியூக்கு போக முடியும்.